ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு துபாய் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வந்து நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பவுடர் நம்ம எவ்வளோ நாள் வந்து கடையில் வந்து வாங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த பவுடர் வந்து நம்ம எப்படியே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான சீரகம் 100 கிராம் வந்து கொத்தமல்லி, மாசிக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 15, அப்புறம் 100 கிராம் வந்து மிளகு, 100 கிராம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 9 பொருளும் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது மூணுத்தையும் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஒன்றா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வறுத்து அரைக்கிறதுனால நல்லா வந்து ஒரு வாசனை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறமா வந்து பவுட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும் போதே வந்து நல்லா வந்து வெடித்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை வந்து இறக்கிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ இது போல் வந்து சீரகத்தையும் நல்லா வந்து வெடிக்கிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான மசாலா பவுடர் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இனிமேல் நம்ம வந்து சிக்கன், மட்டன் மசாலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடையில் போய் வாங்க தேவையில்லை. வீட்டிலே இப்படி ரெடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடையில் வாங்கணும் வந்து அவசியமே கிடையாது. ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பவுட்ரு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.